ஒரு மனுஷன் மேலே மின்னல் விழுந்துச்சுன்னா அவன் எத்தனை தடவை உயிர் பழைப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 5 தடவை, 7 தடவை? ஆமாங்க. ராய் சொலிவன் அப்படின்ட்டு விர்ஜினியாவில் ஒரு பார்க் ரேஞ்சரா ஒருத்தர் இருக்காரு. அவர் மேல கிட்டத்தட்ட 7 தடவை மின்னல் வந்திருக்கு. ஆனா அவர் உயிருக்கு ஒண்ணுமே ஆகல. ஜாப் நேச்சரே பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபாரஸ்ட்ல ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி அவர் மேல மின்னல் விழுந்திருக்கு. ஒரு பனி மலைக்குள்ள இருந்திருக்காரு, அப்ப விழுந்திருக்கு. ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு இருந்திருக்காரு, அப்பயும் அவர் மேல விழுந்திருக்கு. சரிங்க, எதுவுமே வேணாம், சும்மா வீட்டில் இருப்போம்னா வீட்டில் இருக்கும்போது அவர் மேல விழுந்திருக்கு. சரி, வீட்டில் இருந்தாடா உழுது, கார் எடுத்துட்டு வெளியே போவோம் அப்படின்னு போயிருக்காரு. கார் ஓட்டும் போது அவர் மேல ஒரு மின்னல் விழுந்திருக்கு. அப்சர்வேஷன் டவர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அப்போ ஒரு தடவை அவர் மேல மின்னல் விழுந்திருக்கு. சரி, நம்ம வந்து ஃபிஷிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபிஷிங் போயிருக்காரு, அப்போ ஒரு தடவை அவர் மேல மின்னல் விழுந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் அவர் சும்மா வீட்டு பக்கத்தில் போகலாம் அப்படின்ட்டு வீட்டு பக்கத்துக்கு போயிருக்காரு, அப்பயும் அவர் மேல ஒரு தடவை மின்னல் விழுந்திருக்கு. இத்தனை தடவை மின்னல் விழுந்தும் மனுஷன் இன்னும் உயிரோடவே இருந்திருக்கான். அப்பப்போ ஒரு சின்ன சின்ன இன்ஜுரிஸ் வந்திருக்கு, ஒரு சின்ன பர்ன்ஸ், இல்லைன்னா ஒரு கொஞ்சம் அன்கான்ஷியஸ்னஸ், இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் உசுரை மட்டும் உடவே இல்லை மனுஷன். எதனால் ஒரு மாதிரி ரிப்பீட்டடாக மின்னல் விழுந்திருக்கு? செப்டம்பர் 28, 1983 அவரோட 71 வயசில் அவர் வயசாகி சாவறாரு. பாருங்களேன், இப்படிலாம் எவ்வளோ கிரேசியான பீப்புளெலாம் இருக்காங்க. அதுவும் அவர் என்ன அந்த மின்னலுக்கு பாவம் பண்ணாரு தெரியல, அவர் மின்னலை அடிக்கடி தாக்கி இருக்கு.